வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பமில்லாதவங்க கடந்து போயிடலாம். அண்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மை டாட்டர் கன்னி ராசி, ஏஜ் 24 AD, she got செவ்வாய் தோஷம். ப்ளீஸ் டாக் அபவுட் திஸ். ஐ ஹேவ் சி வாரன் ஃபார் ஹர். செவ்வாய் தோஷம். இப்போ நீங்க கன்னி ராசி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. கன்னி ராசி என்ன லக்னம் தெரியல, ஓகேங்களா? ஒரு உதாரணமாக சொல்றேன். கன்னி ராசி கன்னி லக்னமாக இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? செவ்வாய் பாவத்துவம் அடைந்து எந்த சுபர்களின் தொடர்பும் இல்லாம இருந்து செவ்வாய் தசை நடக்கணும். அந்த செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பொழுது, ஓகேங்களா? இப்போ ஒரு கன்னி ராசி எடுத்துக்கும். கன்னி ராசிக்கு 2, 4 அண்ட் 7, 8 இந்த இடங்கள்லாம் இவர் இருந்தாருன்னா, செவ்வாய் இருந்தாருன்னா 11 கூட வச்சுக்கலாம். இருந்தாருன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க, ஓகேங்களா? செவ்வாய் தோஷம்லாம் ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் சொல்றாங்கல்ல. இப்ப நம்ம அதுக்கு வருவோம். ஒரு கன்னி லக்னம்னு எடுத்துக்கோமே. கன்னி லக்னத்துக்கு, கன்னி ராசிக்கு 2வது வீடு சுக்கிரனுடைய வீடு, சுபர் வீடு. 4ஆம் வீடு தனுசு வீடு, குருவின் வீடு. 7ஆம் வீடும் பாத்தீங்கன்னா குருவின் வீடு, மீன வீடு. ஓகே, இந்த 3 இடங்கள்ல அமர்ந்த செவ்வாய் எந்த கேடு பலன்களையும் தரமாட்டார். ஏன்னா அது தன்னுடைய நண்பர் வீடு. அங்க உட்காரும் பொழுதே வாழை சுட்டிக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருப்பார். சரி, 11வது இடம்னு வரும்போது கடகம். ஓகே, கடகத்துல வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமியை தாண்டி பஞ்சமே தீதி ஒரு அளவுக்கு ஒளி பொருந்திய நிலை வரைக்கும் அவரு சுபர். அதுக்கப்புறம் தேய்பிரை வந்துட்டாருன்னா தேய்பிரையில இருந்து ஒளி எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டே வருதோ கடைசி அந்த சின்ன ஒளி வரைக்கும் அவர் பாவத்துவம் அடைஞ்சு அமாவாசை அப்ப முழு சனியை போல இருப்பார், ஓகேங்களா? அப்ப இருந்தாலும் 11ல செவ்வாய் நீச்சம், ஓகேங்களா? செவ்வாய் நீச்சம், கடகத்துல செவ்வாய் நீச்சமாயிருவார். இப்ப எந்த ஜோசியர் உங்ககிட்ட சொன்னாரோ அவங்க கிட்ட திரும்ப போய் சொல்லுங்க. நீங்களும் அவசரப்பட்டு ஜாதகம் போய் பார்க்க வேண்டாம், வரணும் தேட வேணாம். ஏன்னா செவ்வாய் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும்போது செவ்வாய் சனி ராகு ராசிக்கு 7, 8, 4, 2 இந்த மாதிரி இடத்த தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவருக்கு தாமத திருமணம் நடக்கும். 30 வயசுக்கு மேல திருமணம் பண்ண இப்ப என்ன குறைஞ்சிருக்குது? கொஞ்சம் லேட்டா தான் திருமணம் பண்ணுங்களேன். ஏன் உடனே பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறீங்க? தயவு செஞ்சு நீங்க தான் சில விஷயங்களை மாத்திக்கங்க. நீங்களே போய் பரிகாரம் இருக்கான்னு கேட்டா நானே ஏதாவது ஒரு இந்த மாதிரி இருந்தேனாக்கா நல்ல வருமானமா இருக்கேன்னு சொல்லி நானே ஒரு பரிகாரம் சொல்லுவேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் பரிகாரம்லாம் கேட்காதீங்க. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம்லாம் இல்ல. கொஞ்சம் தாமத திருமணம் 28, 29 வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும். எனவே நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.